இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் கோவிந்தராஜபுரம் எக்ஸ்டென்ஷன் பிளாட் நம்பர் 12 அதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிந்தராஜபுரம் எக்ஸ்டென்ஷனில் வரும். ஸோ ப்ராப்பர்ட்டி வர்றதுக்கான ரூட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு. நெல்லிக்குப்பம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி ஷோரூம் மீட் பண்ணுவீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கேக் ஷாப் இருக்கும். ஸோ நம்ம நெல்லிக்குப்பம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கட் ஆகும். ஸோ இந்த ரோட்டில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு உள்ளே போய் சைட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜபுரம் 3வது தெரு. இந்த ரூட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம். ஒரு 200 மீட்டர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கட் ஆகும். விநாயகா பில்டர்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜபுரம் மெயின் ரோடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விநாயகர் கோவில் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் விநாயகர் கோவில். ஸோ விநாயகர் கோவிலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிந்தராஜபுரம் 6வது தெரு மீட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கு பேரலாக அப்படியே பேக் சைடில் வர மாதிரி இருக்கும். ஸோ வழி ஆக்சஸ் இதுதான் நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இமீடியட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு மளிகை கடை இருக்கும். அது லெஃப்ட் எடுத்தோன்னா லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோடனே நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோவிந்தராஜபுரம் எக்ஸ்டென்ஷனில் பிளாட் நம்பர் 12 அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்த்து சவுத் ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 அதாவது 30 ஃபீட் வரும். ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 ஃபீட் வரும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1950 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நந்திவரம் வில்லேஜில் வரும். லேண்ட்மார்க் நம்ம சொல்லும்போது ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூலுக்கு அப்படியே பேரலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வரும். ஸோ ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோனு கேஷ் ரெண்டுமே பண்ணிக்கலாம். எஸ்ஆர்ஓ பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கூடுவாஞ்சேரி வரும் சார். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதை அக்சஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, வண்டி போகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்குது. ஸோ கார்லாம் அக்சஸ் பண்ண முடியாது, நம்ம பைக் தான் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூட்டால் போனால் நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா இதுதான் சார் அந்த ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ சார்.